ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. அவ்யக்த முரளி 16 மார்ச் 2011. இந்த முரளியில் முக்கியமான பாயிண்ட் என்ன தெரியுமா? சுபாவனை சுபகாமனை வைக்கிறது, அப்புறம் சமஸ்காரங்களுடைய ஒற்றிசைந்து போகிறது, அதை பற்றி பாபா சொல்கிறாரு. கூடவே பிரபுவினுடைய பரமாத்மாவனுடைய தொடர்பினுடைய சாயத்தை பூசிக்கொள்ளக்கூடிய உண்மையான ஹோலி கொண்டாடுறது. அப்புறம் ரெண்டாவது கேள்வி பார்த்தீங்கன்னா, உண்மையான ஹோலி அப்படின்னா எதுக்கு சொல்லப்படுது? உண்மையான ஹோலினா என்ன? இது ரெண்டாவது கேள்வி. ஹோலியை வச்சு பாபா நிறைய முரளி சொல்லியிருக்காரு, நம்மளும் கேட்டிருக்கிறோம் நிறைய முரளி. எல்லா முரளியும் என்ன இருக்கும்? ஃபஸ்ட்டு சாயத்தை பூசுறது, ரெண்டாவது என்ன இருக்கும்? எரிக்கிறது. ஹோலினாலே எரிப்பாங்கல்ல. சரி, எதை எரிக்கிறது? ஒன்று இதெல்லாம் முடிஞ்சு போச்சு, பாஸ்ட் ஆகிடுச்சோ அதை மறக்கணும், அதுதான் ஃபஸ்ட்டு. ஹோலியினுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, முடிந்து போனதுக்கு ஃபுல் ஸ்டாப் வைக்கிறது, இதுதான் ஹோலி. ஹோலி முடிஞ்சு போச்சு. தூய்மையாக இருக்கிறது அதாவது பிரம்மச்சரியத்தினுடைய உறுதிமொழி எடுத்துக்கிறது. ஹோலி அப்படின்னா பிரம்மச்சரியம். ஹோலி அப்படின்னா பழைய சமஸ்காரங்களை எரிக்கிறது. பரமாத்மாவனுடைய சங்கத்தினுடைய ரங்கத்தில் பாபா பரமாத்மாவுடைய தொடர்பினுடைய சாயத்தில் கலந்து போகிறது, சாயத்தை பூசிக்கிறது. அதாவது அவருடைய கலர் போலவே நம்மளும் மாறிடுறது, அவரை போலவே மாறுறது, அவர் கூட இருந்து அவரை போல நம்ம மாற்றிக்கிறது, பரமாத்மாவிற்கு சமர்ப்பணம் ஆவது. அடுத்த பாயிண்ட்டு, அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னா, உலகத்தில் எதுக்காக ஹோலி கொண்டாடுறாங்க? அதுக்கான 7 காரணங்களை சொல்லுங்கள் பாபா. இந்த பதிலில் நீங்கள் பிரகலாதனை இழுக்கக்கூடாது. சரி, ஒரு ரீசன் பிரகலாதன், அதை நான் சொல்லிட்டே இருக்கேன், அதனால் அதை யாரும் சொல்லக்கூடாது, அதை தவிர மீதியெல்லாம் சொல்லுங்கள். இப்போ ஹோலி கொண்டாடுறது என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு காரணம் பார்த்தீங்கன்னா, பிரகலாதனுடைய ஸ்டோரியை சொல்கிறாங்க உலகத்தில் ஹோலி கொண்டாடுறதுக்காக. ரெண்டாவது, இரணியகசிபனுடைய இருக்கிறார், அதில் பிரகலாதன் தர்மத்தின் மீது வெற்றி கொண்டது, அப்புறம் தர்மத்தின் மீது எப்படி வெற்றி கொண்டது, இந்த ஸ்டோரி ஃபஸ்ட்டு பாயிண்ட். அதாவது சந்தேகத்தின் மீது நம்பிக்கை வெற்றி கொள்வது இல்லையா? ஃபஸ்ட்டு பக்தி மேலே நம்பிக்கை இல்லை, அந்த நம்பிக்கையை கடைசியில் வெற்றி அடைஞ்சது. சந்தேகத்தின் மீது, இருட்டின் மீது வெற்றி, வெளிச்சத்தினுடைய வெற்றி அப்படின்னு சொல்லலாம். ரெண்டாவது ரீசன் பார்த்தீங்கன்னா, வசந்த காலத்தினுடைய ஆரம்ப துவக்கத்தில் இந்த இது கொண்டாடுறாங்க ஹோலி. அதாவது என்ன அர்த்தம் அப்படின்னா, முழு சிருஷ்டியுமே புதுமை தன்மையை உணருது, புனராவிருத்தி ஏற்படுது, அந்த நாளை ஹோலியாக கொண்டாடுறோம். அந்த டைமில் தான் மலர்கள் மலருது, நாலா பக்கமும் பார்க்கும்போது க்ரீனாக இருக்கும், அதான் வசந்த காலம். மூணாவது காரணம் பார்த்தீங்கன்னா ரதி, அப்புறம் காமதேவன் சிவன் எரிச்சிடுறாரு கண்ணை திறந்து அப்படிங்கிற மாதிரி காட்டுவாங்கல்ல, அதனால ரதி விதேவை ஆயிடுவாங்க. காமதேவன் என்ன பண்ணார்? சிவனுடைய தபஸ்யாவை பங்கம் பண்ணுறதுக்காக அம்பு விட்டார், மோகத்தினுடைய அம்பை விட்டார். சிவன் கண்ணை திறந்தார், காமதேவன் பஸ்மம் ஆயிட்டார், சாம்பல் ஆயிட்டார். அப்புறம் 40 நாள் ரதி தபஸ் பண்ணாங்க, அதை பார்த்து மகிழ்ச்சி அடைந்த சிவன் அவங்களுக்கு வரம் கொடுத்தாரு. அதாவது காமதேவனை சூட்ச்ம ரீதியில் அவங்க உயிர்ப்பித்து அப்படிங்கிற மாதிரி, அதனுடைய அந்த வசந்தம் அந்த நாள் தான் தொடங்குச்சு அப்படிங்கிற மாதிரியும் காட்டுறாங்க. இந்த மூணாவது ரீசன். இன்னொரு ரீதியில் கொண்டாடுறாங்க. நாலாவது காரணம் இப்படி சொல்லலாம், அதாவது புது தானியங்கள் அறுவடையினுடைய நாள் அப்படின்னு சொல்லலாம், இல்லை விதைக்கிற நாள். தானியங்கள், அரிசி, பருப்பு, கோதுமை, இதனுடைய நினைவு சின்னத்தினுடைய நாள் தான் அந்த ஹோலி அப்படிங்கிறாங்க. இப்போ நாலாவது காரணம் பார்த்தீங்கன்னா, ராதா கிருஷ்ணர் காட்டுறாங்க. இப்போ ராதா வெள்ளையாக இருக்காங்க, கிருஷ்ணர் கருப்பாக இருக்கார். அப்போ அவங்களுக்கு பிடிச்ச கலரால் இவரை பூசிக்கணும், ராதா கிட்ட சொல்கிற மாதிரி அவங்களுக்கு பிடிச்ச கலரை இவர் மேலே பூசுகிற மாதிரி காட்டுறாங்க. அது கூட ஹோலியினுடைய நாளாக கொண்டாடுறாங்க.
இந்த இடத்துல ஹோலி அப்படிங்கிறது கலர் பூசுறது அப்படின்னு வச்சுக்கலாம். இன்னொரு ரீசன் பார்த்தீங்கன்னா, பழச எல்லாத்தையும் மறந்துடும். ஃபேமிலியில் என்னெல்லாம் ப்ராப்ளம் இருந்ததோ இது வரைக்கும் அந்த எல்லாத்தையும் மறந்துட்டு புதுசாக நம்ம ஜீரோலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். எல்லாமே ஃபுல்லாக எந்த ஒரு குறையற்றவர்களாக ஒருத்தருக்கு ஒருத்தர் மனஸ்தாபத்தை எல்லாம் ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டு புதுசாக புது வாழ்க்கையை தொடங்குற மாதிரியான அது கூட ஹோலியாக கொண்டாடுறோம். முடிஞ்சது முடிஞ்சிடுச்சு, இனிமே நல்லா இருக்கணும் அப்படின்ட்டு. இப்போ 6 காரணம் ஆச்சு. இப்போ 7வது காரணம் என்ன? 7வது காரணமாக சொல்கிறது பார்த்தீங்கன்னா ஹெல்த் அவேர்னஸ். முன்னாடி வந்து கலர் சாயம் கூட இயற்கையானதாக யூஸ் பண்ணாங்க. இப்போ வந்து நிறைய மிக்ஸ் ஆகிடுச்சு. அதனால் நிறைய கலர் மேலே நிறைய வந்து தடைகள் கூட போட்டிருக்கு கவர்மெண்ட்டு. அதனால் இயற்கை வந்து நம்ம உடலுக்கு வந்து நிறைய கொடுத்துருக்கு சாதனங்களை. அதன் பயன்படுத்தி நம்மளுடைய உடலை ஆரோக்கியமாக வச்சுருக்கணும் அப்படிங்கிறத நினைவார்த்தமாக கூட ஹோலி கொண்டாடுறோம். இது 7வது காரணம். சரி, இது வரைக்கும் வந்து பக்தியினுடைய விஷயத்தை பார்த்தோம். இப்போ ஞானத்தினுடைய ஹோலியினுடைய அர்த்தம் என்ன? ஞானத்தில் பாபா வந்து ஹோலிக்கான அர்த்தம் என்ன சொல்லியிருக்கிறாரு? எல்லா முரளியினுடைய சாரம் என்ன? பாபா வந்து முரளி சொல்லும்போது எல்லாம் ஹோலி அப்படின்னாவே என்ன அர்த்தம்? தூய்மை, பவித்திரதா. அதாவது பிரம்மச்சரியத்தினுடைய மார்க்கத்தில் என்னெல்லாம் தடைகள் இருக்கோ அது எல்லாத்தையும் தகர்த்து எறிகிறது. என்னெல்லாம் டிஜிட்டல் காரணங்கள் இருக்குதோ அது எல்லாத்தையுமே நீக்கிறது, அது எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணுறது. அப்பவித்திரமான காட்சியை பார்க்கறது, அப்பவித்திரமான விஷயங்களை பேசுறது, கேட்கறது அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் வெஜிடேரியன் சாப்பிட்ற மாதிரி அர்த்தம். அதனால் ஹோலியினுடைய முதல் அர்த்தம் பியூரிட்டி, தூய்மை. 2வது காரணம் வந்து பார்த்திங்கன்னா, முடிஞ்சது முடிஞ்சு போச்சு. நம்ம அதை எவ்வளோ நாள் தான் என்ன பிடிச்சிட்டு இருக்கிறது? ஆகாயத்துலேருந்து எத்தனை நட்சத்திரங்கள் கீழே விழுந்துருச்சு. ஆனால் ஆகாயத்துக்கு என்றைக்கு ஏதாவது கவலை இருக்கா? ஒரு கவலையும் இல்லை. மதுபன்லேருந்து எத்தனை மலர்கள் வந்து வாடி போயிடுச்சு. ஆனாலும் மதுபனுக்கு ஏதாவது கவலை இருக்கா? ஒரு கவலையும் இல்லை. இப்போ கல் கடையில் எத்தனை அந்த பாத்திரங்கள் உடஞ்சி போயிருக்கு. அந்த கல் கடைக்கு ஏதாவது கவலை இருக்கா? அதனால் எது கடந்துருச்சோ அது கடந்துருச்சு. அதை என்ன பண்ணுறது? எது முடிஞ்சு போயிடுச்சோ, எது கடந்து போயிடுச்சோ அதை நினச்சி துக்கப்படுறதுக்கான அவசியம் இல்லை. 3வது காரணம் வந்து ஹோலி, அதாவது நான் பகவானுடையவனா ஆயாச்சு, அவ்வளோதான். அப்புறம் 4வது பரமாத்மாவனுடைய கலரோட, பரமாத்மாவுடைய தொடர்பு அப்படிங்கிற கலரில் நம்மளே புசிக்கிறது. இப்போ ஹோலி அப்படின்னா பிரபுவனுடைய அன்பு, ஹோலி அப்படின்னா தூய்மை, ஹோலி அப்படின்னா அடைஞ்சது முடிஞ்சு போச்சு. அப்புறம் 5வது வந்து பார்த்திங்கன்னா ஹோலி அப்படின்னா சமஸ்காரங்கள் ஒத்திசைந்து போகக்கூடிய அந்த நடனம் ஆடுவது, சமஸ்கார நல்லிணக்கம். அதாவது நம்மளுடைய சமஸ்காரத்துக்கு ஆப்போசிட்டான சமஸ்காரம் உடையவங்க கூட நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது. இதுதான் ஹோலி. பரமாத்மாவனுடைய தொடர்பு வந்து ஏன் ரொம்ப உயர்ந்தது? இந்த கலர் வந்து பூசப்பட்டுடுச்சு அப்படின்னா அப்புறம் வேறு எந்த கலரும் அதில் படியாது. இல்லைனா நிறைய தடவை என்ன ஆகுது, ட்ரெஸ்ஸில் வந்து வேறு நல்ல குவாலிட்டியான கலர் இருந்தால் கூட வேறு ஏதாவது கலர் வந்து பட்டுடுச்சுன்னா அதனுடைய பிரபாவம் வந்துடுது. ஆனால் பரமாத்மாவனுடைய தொடர்பினுடைய கலர் வந்து சூட்சும ரீதியில் நம்ம மேலே பட்டுடுச்சு, நமக்குள்ளே நிரம்பிடுச்சு அப்படின்னா ஆத்மாக்குள்ளே, புத்தியில், மனசில், சமஸ்காரத்தில், அதுக்கு பிறகு அந்த இடத்துல வேறு எந்த நிறமும் அங்கு பட்டாலும் தெரியாது. ஏன்னா இது வந்து அவினாசி கலர். பாபாவுடைய தொடர்பு அப்படிங்கிறது அழியாத அவினாசியான கலர். அப்புறம் பூசக்கூடிய பெயிண்டர் யார்? யார் பெயிண்டிங் பண்ணுறது? அதனால் அவர் பெரிய பெயிண்டரு. அது அரை கல்பம் இல்லை, முழு கல்பத்துக்குமே அந்த கலர் இருக்குது, அதனுடைய பிரபாவம். அந்த அளவு பெரிய பெயிண்டர் பாபா. இது வந்து ரொம்ப பக்காவான, உறுதியான, ஸ்ட்ராங்கான, பவர்ஃபுல்லான கலரு. இது என்ன தான் நீங்கள் ட்ரை பண்ணாலும் அது போகாது, அந்த மாதிரியான கலர். பரமாத்மாவுடைய தொடர்பினுடைய கலர் வந்து அதுக்கு ஏன் இவ்வளோ மகிமை? அதுக்கு பதில் வந்து என்ன? அது டபுள் பவித்திரமாக மாற்றுது தான் பதில். டபுள் பவித்திரம் அப்படின்னா என்ன? டபுள் தூய்மை அப்படின்னா, டபுள் தூய்மை அப்படின்னா உடலும் தூய்மை, ஆத்மாவும் தூய்மை. ஓகே. அடுத்து டபுள் கிரீடதாரி அப்படின்னா என்ன அர்த்தம்? டபுள் கிரீடதாரி, டபுள் கிரீடம் அப்படின்னா ஒன்று வந்து
ஸ்தூலமான கிரீடம், இன்னொன்று வந்து சூட்சுமமான கிரீடம். ஆரா ஓரா அப்படிம்பாங்களா. இப்போ அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னா, இந்த கிரீடம் இருக்கு இல்லையா, இந்த கிரீடம் எப்போ வந்து நமக்கு ஸ்டார்ட் ஆச்சு, எப்போலேருந்து நமக்கு கிரீடம் வைக்கப்படுகிறது, எப்போ வந்து எப்போலேருந்து கிரீடம் நமக்கு ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் ஆகுது. அதாவது சங்கமயத்தினுடைய விஷயம் கிடையாது. கிருஷ்ணருக்கு வந்து பார்த்திங்கன்னா காட்டுறாங்க, ஆரா காட்டுறாங்க, ஓரா ஆரா. அப்புறம் லக்ஷ்மி நாராயணன் காட்டுறாங்க, தேவதைகளுக்கு காட்டுறாங்க, கிரைஸ்டுக்கு காட்டுறாங்க, புத்தருக்கு காட்டுறாங்க, மகாவீருக்கு காட்டுறாங்க. இப்போ கேள்வி என்ன அப்படின்னா, பிக்சரில் இந்த சித்திரக்காரர்கள், ஓவியர்கள் வந்து எப்போ வந்து இந்த ஆராவை சித்திரங்களில் காட்ட ஆரம்பித்தாங்க, இதுதான் கேள்வி. துவாபர யுகத்திலிருந்து செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. துவாபர யுகம்னு சொல்ல முடியாது. துவாபர யுகத்தில் எப்போ ஸ்டார்ட் ஆச்சு? நான் என்ன கேள்வி கேட்குறேன் அப்படின்னா, இந்த ஆரா வரைஞ்சாங்க இல்லையா பெயிண்டர்ஸு, அவங்க எப்போலேருந்து வரைய ஆரம்பித்தாங்க? அதாவது அலெக்சாண்டர் வராரு இல்லையா, அலெக்சாண்டர் வராரு, வந்து ரிட்டர்ன் போகிறாரு. அதாவது ஜீசஸ் பிறகுறதுக்கு 300 வருஷத்துக்கு முன்னாடி. நடுவில் கந்தாரம் இருக்கும், கந்தாரத்தில் தான் நிறைய ஆர்டிஸ்ட் இருந்தாங்க. அப்புறம் என்னாச்சுன்னா, அந்த டைமில் பாரதத்தினுடைய ஆர்டிஸ்ட் வந்து அங்கே போனாங்க, அங்கே இருந்த ஆர்டிஸ்ட் இங்கே வந்தாங்க. அந்த 2 ஆர்டிஸ்டினுடைய மிக்ஸப் ஆச்சு. இந்த ஈரானியனுடைய அவங்களுடைய பழக்க வழக்கம் என்ன அப்படின்னா, சூரியனை தான் அதிகமாக அவங்க யூஸ் பண்ணுவாங்க, சூரியனுக்கு அதிக மகத்துவம் கொடுத்தாங்க. அதாவது ஈரானிய இதில் வந்து ஆர்டிஸ்ட் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, சூரியனை அவங்க வரையக்கூடிய காரணத்தினால படத்துக்கு பின்னாடி வந்து இந்த சோலார் காட்டுவாங்க எப்போவுமே. அப்புறம் இங்கே உள்ள ஆர்டிஸ்ட் அங்கே போனாங்க, அங்கே உள்ள ஆர்டிஸ்ட் இங்கே வந்தாங்க, மிக்சப் ஆனதுனால அப்போ அந்த நேரத்தில் என்ன ஆச்சுன்னா, யாரெல்லாம் ரொம்ப உயர்ந்தவங்க மகானாத்மாக்கள் அப்படின்னு சொல்லப்பட்டாங்களோ அவங்களுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா ஒரு ஹாலோ, ஒரு வட்டம் அங்கே வரைய ஆரம்பித்தாங்க. இதெல்லாம் வட்டமாக காட்டியிருக்காங்க. மகாபுருஷ், முதல்ல ராம், சீதா, லட்சுமி நாராயணன், ஸ்ரீகிருஷ்ணா, அப்புறம் வந்து எல்லா சாதுக்கள், சன்னியாசிகள் எல்லாருக்கும் வந்து வட்டம் காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க பின்னாடி, அவங்களுடைய பிக்சருக்கு பின்னாடி. ஆனால் உண்மையிலேயே அந்த மாதிரி வட்டமாகவா இருக்கும் ஆரா? சிலருக்கு வந்து பார்க்குறதுக்கு சாட்சாத்காரம் கிடைக்குது ஆரா, எல்லாருக்கும் கிடைக்கிறது இல்லை. பார்த்தவங்க அப்படி வரைஞ்சிருக்காங்க. பிராமண ஆத்மாக்கள் டபுள் ஹோலி எப்படி ஆகிறாங்க? அதாவது டபுள் தூய்மை, டபுள் பவித்திரம். அது ஆத்மாவும் பவித்திரமாகுது, சரீரமும் பவித்திரமாகிறது ஞானம் மற்றும் யோகத்தின் மூலமாக. இந்த சங்கம யுகத்தில் நம்முடைய ஹோலி அப்புறம் உலகத்தினுடைய ஹோலியில் என்ன டிஃப்ரெண்ட்? அவங்களுடைய ஸ்தூலமானது, நம்மளுடைய சூட்சமானது. கரெக்ட், ஃபஸ்ட் பாயிண்ட்டு. அங்கே ஸ்தூலமான கலரை பூசுகிறாங்க, அங்கே சூட்சமான கலரை பாபம் தொடர்புங்கிற சாயத்து கலரை பூசிக்கிறோம். அப்புறம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, அங்கே வந்து விறகு எரிக்கிறாங்க, இங்கே சமஸ்காரத்தை எரிக்கணும். அங்கே மனிதர்களை கூட கொண்டாடுறோம், இங்கே பரமாத்மா கூட கொண்டாடுறோம், பகவான் கூட கொண்டாடுறோம். அங்கே லௌகீகம், இங்கே வந்து அலௌகீகம். ஓகே, அடுத்தது அப்புறம் வந்து அங்கே வந்து ஒரு நாள் தான் ஹோலி கொண்டாடுறாங்க, இங்கே டெய்லி ஹோலி, நம்ம டெய்லி ஹோலி தான் கொண்டாடுறோம். இங்கே டெய்லி தீபாவளி, டெய்லி ஹோலி. இங்கே நம்மளுடைய தீபாவளி தான், ஹோலி தான், தீபாவளி தான், ரக்ஷா பந்தனும் அதுதான், பொங்கலும் அதுதான், எல்லாமே அதுதான், ஒரே இதுதான். புது வருஷம், சிவராத்திரி எல்லாமே ஒன்று தான். அங்கே வந்து செலவு, இங்கே வந்து வரவு. அங்கே வந்து சாராயத்தினுடைய போதை, இங்கே வந்து பிரபுவினுடைய போதை. ஹோலி அப்படிங்கிற வார்த்தையினுடைய மிக தெளிவான அர்த்தம் என்ன? அடுத்த கேள்வி இது. அதாவது முடிந்து விட்டது. ஹோலி அப்படிங்கிற வார்த்தை, ஹோ அப்படின்னா முடிஞ்சிருச்சு, லீ அப்படின்னா அவ்வளோதான், முடிஞ்சது தான். பாபா வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே வந்து இங்கிலீஷினுடைய ஃபுல் ஸ்டாப் அப்படிங்கிற வார்த்தையை தான் யூஸ் பண்ணுறாரு, ஹிந்தியினுடைய ஃபுல் ஸ்டாப்பு வார்த்தையை யூஸ் பண்ணல. ஏன்? அன்றைக்கி பார்த்தோம்ல, ஹிந்தியில் ஃபுல் ஸ்டாப்பு புள்ளி, சாரி இங்கிலீஷில். அதுவே ஹிந்தியில் ஃபுல் ஸ்டாப்னா என்ன பண்ணும்? ஒரு லைன் போடுறோம், அப்படி தானே? அதுதான் ஃபுல் ஸ்டாப். அதனால தான் பாபா இங்கிலீஷினுடைய ஃபுல் ஸ்டாப்பை யூஸ் பண்ணலை. தமிழில் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம், தமிழில் ஃபுல் ஸ்டாப், இங்கிலீஷ்லேயும் ஃபுல் ஸ்டாப்புக்கு புள்ளி தான் வைக்கிறாங்க. ஆனால் ஹிந்தியினுடையதை பாபா யூஸ் பண்ணல, இங்கிலீஷினுடையதை யூஸ் பண்ணியிருக்காரு. அதனால் பாபா வந்து அது ஹிந்தியில் முற்றுப்புள்ளி, அந்த விராம் அப்படின்னு சொல்லலை, இங்கிலீஷ்லேயே ஃபுல் ஸ்டாப்னு சொல்லிட்டார்.
விராம் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணியிருக்கவே மாட்டார். இங்கிலீஷில் எப்போவுமே ஃபுல் ஸ்டாப் அப்படிங்கிற வார்த்தையை தான் யூஸ் பண்ணுறாரு பாபா, ஃபுல் ஸ்டாப்புக்காக. அதுக்கு இதுதான் ரீசன். புரிஞ்சுதா? அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னா, கடந்து முடிந்த விஷயங்களை நினைக்கிறதுனால என்ன ஆகுறது? என்ன ஆகும்? வீணான எண்ணங்கள் ஏற்படுது. அப்புறம் நெகட்டிவ் எண்ணங்கள் 2வது காரணம். 3வது நம்மளுடைய எனர்ஜி லாஸ் ஆயிடுது, ஆத்மாவுடைய பேட்டரி டவுன் ஆயிடுது. கடந்து போன விஷயத்தை அவங்க நினைக்கிறாங்க அப்படின்னா அவங்களால நிகழ்காலத்தில் வாழ முடியாது. அது பழைய ரொம்ப மோசமான விஷயம் ஏதாவது ஒன்று நடந்தது அப்படின்னா நடந்திருக்குங்கிற பட்சத்தில் அவங்க அதையே நினச்சிட்டு இருப்பாங்க. அப்போ அதை மறக்க முடியாது. அந்த துக்கத்திலேயே உழண்டுகிட்டே இருப்பாங்க. புது விஷயங்களில் அவங்க போக மாட்டாங்க. இது கூட ஒரு ரீசன். டைம் வேஸ்ட் ஆகுது, எனர்ஜி வேஸ்ட் ஆகுது. இது இன்னொரு ரீசன். அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னா, சங்கமேதனுடைய ஒவ்வொரு நிமிடத்தினுடைய வேல்யூ என்ன? ஒவ்வொரு மினிட்டுக்கும் எவ்வளோ என்ன மரியாதை, என்ன மதிப்பு? ஒரு நிமிஷம் அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு சமமானது. இல்லை, சங்கமேகத்தில் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷத்தினுடைய வேல்யூ சத்தியுகத்தினுடைய ஒரு வருஷத்துக்கு சமமானது. அதனால் இது என்ன பண்ணணும்? டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியம். டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. இதில் பிராமணர்கள் பார்த்தீங்கன்னா சங்கமேகத்தில் நிறைய பேர் சாப்பாடில் இல்லை, சாப்பிட்றதில்ல அவங்க டைம் செலவழிக்கிறது இல்லை. சாப்பாடு என்ன பண்ணணும், என்ன சமைக்கணும் அப்படிங்கிறதுல நிறைய டைம் வேஸ்ட் ஆகுது. சாப்பிட்றதுல கொஞ்சம் தான் டைம் எடுத்துக்கிறாங்க. ஆனால் அதனுடைய சிந்தனை, அதனுடைய மந்தனை, அதில் நிறைய டைம் எடுத்துக்கிறாங்க. சாப்பிட்ட பிறகு என்ன சாப்பிட்டீங்க, அதனுடைய டேஸ்ட் எப்படி இருந்தது, என்னெல்லாம் சாப்பிட்டீங்க, இந்த மாதிரி டிஸ்கஷன் போயிட்டுருக்கு. அன்னைக்கு ஒரு மாதாஜி சமைச்சாங்க பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருந்தது, செமையாக இருந்தது. அந்த அளவுக்கு இன்றைக்கி டேஸ்ட் வரல, ஆனாலும் பரவாயில்ல. ஆனால் அந்த மாதிரி வரலாங்க. அன்னைக்கு முதல்ல என்னுடைய லைஃப்பில் அன்னைக்கு தான் நல்லா சாப்பிட்டேன். ஒரு மாதாஜி வந்திருந்தாங்க சேவைக்காக, அவங்கள சமைக்க சொன்னோம், அவங்க சமைச்சாங்க, சூப்பராக வச்சாங்க, அவியல் அருமை. இந்த மாதிரி நான் சாப்பிட்டதே இல்லை. அன்றைக்கி அந்த பிரதர் வந்தார் பாருங்கள், வத்த குழம்புன்னு ஒன்று வச்சார். ஆஹா, அந்த மாதிரி டேஸ்ட்டாக இருந்தது. நான் அப்படி சாப்பிட்டதே இல்லை. என்னுடைய லைஃப்பில் ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட்டேன், சூப்பர். இந்த மாதிரி டிஸ்கஷன் போயிட்டுருக்கு. இல்லைன்னா உள்ளுக்குள்ளே எண்ணங்கள் ஓடிட்டுருக்கு. இப்போ மீட்டிங் பண்ணால் கூட சாப்பாடு ரொம்ப முக்கியம். இப்போ பட்டி பண்ணால் கூட சாப்பாடு ரொம்ப முக்கியம். அப்புறம் பிக்னிக் போனாலும் சாப்பாடு ரொம்ப முக்கியம். இப்போ கான்ஃபரன்ஸ் பண்ணுறோம், அதுலேயும் சாப்பாடு ரொம்ப முக்கியம். சாப்பாடு மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்க, யாருமே வரமாட்டாங்க. பிக்னிக்கும் வரமாட்டாங்க, பட்டிக்கு வந்துடுவாங்களா என்ன, மீட்டிங். அப்போ ஆதாரம் என்னது? போஜன், சாப்பாடு. சின்ன சின்ன சென்டர்களில் கூட பார்த்தீங்கன்னா இந்த வியாழக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை தான் நிறைய பேர் வருவாங்க. ஏன்னா அன்றைக்கி தான் போகு கிடைக்கும். போகு அன்னைக்கு கொடுக்காத நாளைக்கு கூட்டமே இருக்காது. கிளாஸில் ரொம்ப கம்மியாக தான் இருப்பாங்க, 1-2 பேர் தான் இருப்பாங்க. சில நேரத்தில் அவங்களும் தூங்கிட்டு இருப்பாங்க. இந்த போகு அன்னைக்கு கிடைக்குதோ, பிரசாதம் கொடுக்குறாங்களோ, அன்னைக்கு நிறைய கூட்டம் வரும். பாபா பாப்தாதா எந்த விஷயத்தில் ஸ்பெஷலாக செக் பண்ணுறதுக்காக சொல்கிறாரு? அடுத்த கேள்வி இது. என்னுடைய ஒவ்வொரு சங்கல்பம், ஒவ்வொரு செகண்டும் பயனுள்ளதாக சென்று கொண்டிருக்கிறதா அல்லது வீணாக போயிட்டுருக்கா? பாப்தாதா என்ன சொல்கிறாங்க, பாபா என்ன சொல்கிறாரு? என்னுடைய டைம் வேஸ்ட்டாக போயிட்டுருக்கா, யூஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கா, இந்த செக் பண்ணணும். அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னா, இயற்கையை சதோகுணமாக ஆக்கிறதுக்காக என்ன பண்ணணும்? சுப சிந்தக் மற்றும் சதோகுணமான மனதின் சேவை மூலமாக. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய டைம் டேபிளில் 3 நேரம் நம்ம ஃபிக்ஸ் பண்ணி விடணும். 3 டைம், அதாவது காலையில், மத்தியானம், அப்புறம் ராத்திரி. இந்த 3 நேரம் நம்ம மனசா சேவை செய்யணும். ஒன்று அதிகாலையில் அமிர்த வேலையில், 2வது மத்தியான நேரத்தில், 3வது ஈவினிங் யோகா, ஈவினிங் டைமில். மத்தியானமும் பண்ணணும் மனசா சேவை. இது ஒரு பழக்கமாக நம்ம மாற்றிக்கணும். எவ்வளோக்குள்ள பழக்கமாக மாற்றுறோமோ அவ்வளோக்குள்ள நமக்கு ஆத்மாவுக்குள்ள ஆசீர்வாதங்கள் நிறைய. அதனால் 3 நேரம், அந்த காலையில், மத்தியானம், ஈவினிங், இந்த 3 நேரம் மனசா சேவை பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு டார்கெட் வச்சுக்கணும். அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னா, இயற்கையை வென்றவர் அப்படின்னா அதனுடைய அர்த்தம் என்ன? இயற்கையை சதோபிரதானமாக மாற்றி அதை நம்மளுடைய ராஜ்யத்திற்கு வருவதற்கு தகுதியானதாக மாற்றுறது. எல்லாரும் ஒரு லைன் எழுதுங்க, நோட்டு தரங்க. அன்பான இயற்கையே. மீதி லைன் நீங்களே எழுதிக்கோங்க.
அதாவது டியர் நேச்சர், மீதி உள்ள லைன் எல்லாம் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கணும், அது நீங்கள் தான் எழுதணும். அதனால் எழுதுறீங்க, ரொம்ப யோசித்து எழுதுங்க. ஓகே, அந்த மாதிரியான ஒரு லைன் எழுதுங்க. அதன் மூலமாக இயற்கை வந்து தூய்மையாயிடணும். ஓகே, நம்ம எல்லோரும் எழுதியாச்சா? என்ன எழுதுனீங்க? யாராவது ஒருத்தவங்க சொல்லுங்கள் பார்ப்போம். அன்பான இயற்கையே, வா இயற்கையே, நாம் நம்மளுடைய இயற்கையான ஒரிஜினல் சுபாவத்திற்கு நாம் மாறலாம். அடுத்தது வந்து அந்த நீங்கள் சொல்லுங்கள் பாய். அன்பான இயற்கையே, நம்மளுடைய ஆதி காலத்திலிருந்து நம்மளுடைய சம்பந்தம் ரொம்ப நெருக்கமாக இருந்தது, ரொம்ப க்ளோஸாக இருந்தது. அதனால் வா இயற்கையே, மீண்டும் நாம் ஒன்றாக இணைந்து செயல்படுவோம். வா, சூப்பராக சொல்லிட்டார். அடுத்தது யார் சொல்கிறது? பிரதர் சொல்லுங்க. அன்பான இயற்கையே, நீ எங்களுக்கு பரமாத்மாவின் சிரேஷ்ட படைப்பாகிய நீ பரமாத்மாவிற்கு சமமாக எங்களை பாலனை செய்தாய், அதற்கு உனக்கு நன்றி. அடுத்து மாதாஜி சொல்லுங்க. அன்பான இயற்கையே, யார் உங்க கூட வர்றாங்களோ, உன்னோடு இணைகிறாங்களோ, அவங்க எல்லாருமே சம்பன்னமாயிடுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இயற்கையை வென்றவர் அப்படின்னு சொல்கிறாங்க. இயற்கையை வெல்றது கிடையாது. இயற்கை வந்து நம்மளுடைய தாயாக இருக்குது, இயற்கை நம்மளுடைய நண்பனாக இருக்குது, இயற்கை நமக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுது, இயற்கையானது நம்ம கூடவே நம்மளுடைய லைஃப்னுடைய ஒரு அங்கமாக இருக்குது அப்படின்னு அதை வந்து நம்ம அதனுடைய அது கூடவே ஒத்திசைவாக போகணுமே தவிர அதை வெற்றி அடைகிறது அப்படிங்கிற விஷயம் கிடையாது. அதுக்கு அன்பு காட்டணும், அதுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணணும், அதுதான் முக்கியம். அதுதான் வெற்றி அடைகிறது. இயற்கையை வெல்வது அப்படின்னா அப்போ எதிரிங்கிற மாதிரி ஆயிடுச்சுல, எதிரியை தானே வெற்றி அடைவாங்க. அதனால இப்போ வந்து அதனுடைய அர்த்தத்தை புரிஞ்சுக்கணும் நல்லா. இயற்கையை நம்ம வந்து அடிமையாகணும், நம்ம அதனுடைய தலைவராகணும் அப்படிங்கிற வார்த்தைகள் வந்து பாசிட்டிவானது அல்ல. இயற்கையினுடைய லப்பர் ஆகணும், இயற்கையினுடைய அன்பானவர்களாக மாறணும், இயற்கையை நேசிப்பவர்களாக மாறணும். எப்பொழுது இயற்கை வந்து முழுமையாக தூய்மையாகிடுதோ அப்போ முழு உலகமும் முழு சிருஷ்டியுமே தூய்மையாக ஆகிடுது. இது கூட ஒரு பாயிண்டாக வச்சுக்கலாம். நிகழ்கால இயற்கை சீற்றங்களை பாபா எப்படி பார்க்குறாரு, பாப்தாதா? இது அடுத்த கேள்வி. இது வந்து உலக மாற்றத்திற்கான நேரம், உலக மாற்ற காரியம் நடந்துட்டுருக்கு அப்படின்னு பார்க்குறாரு. சரி, ஆபத்துகள் வரும்போது அடுத்த கேள்வி, பிராமணர்களுடைய கடமை என்ன? என்ன பதிலாக இருக்கும்? நிர்பயமாக இருக்கு. இன்னைக்கு அந்த முரளியினுடைய ஆன்சர், முரளியில் பாபா என்ன சொன்னார்? நிர்பயமாக இருக்கணும், பயம் இல்லாதவங்களாக இருக்கணும். யார் பயத்தில் இருக்காங்களோ அவங்களுக்கு சேவை பண்ணணும், பயம் இல்லாமல் இருக்கிறதுக்காக. சரி, இயற்கையில் வந்து யார் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அவங்களுக்கு ஃபஸ்ட்டு என்ன ஹெல்ப் பண்ணணும்? இது சுட்சமானது சொல்லலை, முதல்ல ஸ்தூலமான ஹெல்ப் என்ன பண்ணணும்? சொல்லுங்கள். ஸ்தூலமான ஹெல்ப் அப்படின்னா முதல்ல அவங்களுக்கு என்ன சாப்பாடு வேணும், தண்ணி வேணும், அவங்களுக்கு இருக்கிறதுக்கு நல்ல இடம் வேணும், அதற்கான ஹெல்ப் பண்ணணும். கரெக்டு. இப்போ லேட்டஸ்ட்டாக என்ன ஆச்சு அப்படின்னா, டெல்லியில் ஒரு பிரதர் இருந்தார், 30 வயது இளைஞர். அவர் தேஷ்பால் அவர் பேர். அவர் வந்து ஒரு ஃபிலிம் மேக்கர், அது டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் மேக் பண்ணுறவர். அவர் அந்த பக்கமாக போயிட்டு இருந்தார், பஞ்சஸ்தீல் அந்த வழியாக போயிட்டு இருந்தார். அவர் போயிட்டு இருந்த நேரம் ராத்திரி ஒரு 9-10 மணி இருக்கும். ரொம்ப மெதுவாக தான் நடந்து போயிட்டு இருந்தார், சைடில் தான் போயிட்டு இருந்தார். அவர் ஹெல்மெட் போடுற பழக்கம் இருக்கும், அவர் மெதுவாக தான் போயிட்டு இருந்தார், ரொம்ப ஓவர் ஸ்பீடாலாம் போகல. திடீர்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு, வண்டி நல்லா அடியும் பட்டுடுச்சு. இது 9:32 9:45 நடந்த விஷயம். இது அரை மணி நேரமாக அவர் அங்கேயே தான் கிடந்தார். எல்லாரும் செல்ஃபி எடுத்தாங்க, ஃபோட்டோ எடுத்தாங்க, அவர் எல்லாரும் வீடியோ பண்ணாங்க, வீடியோ ஷூட் பண்ணாங்க ஃபோனில். போலீஸ் வந்தது 10:30 மணிக்கு, அதாவது மேக்சிமம் 3/4 மணி நேரம் கழிச்சு. அவருடைய ஃபோனையும் யாராவது எடுத்துகிட்டு போயிட்டாங்க, அவருடைய கேமராவையும் யாராவது தூக்கிட்டு போயிட்டாங்க. போலீஸ் வர்றதுக்கு மேக்சிமம் ஒரு 3/4 மணி நேரம் லேட் ஆகிடுச்சு, அரை மணி நேரம் லேட் ஆகிடுச்சு. அப்புறம் வந்து ஆஸ்பத்திரியை கூட்டிகிட்டு போனாங்க, 2 நாள் ஆஸ்பத்திரியில் தான் இருந்தார். அப்புறம் அவ்வளோ இரத்தப்போக்கு ஏற்பட்ட காரணத்தினால 2 நாள் கழித்து அவர் இறந்துட்டார். இது பார்த்திங்கன்னா நிறைய நியூஸ் பேப்பரில் வந்து நியூஸில் அடிபட்டது இந்த விஷயம். ஒரு இளைஞர், அதுவும் வந்து ஒரு ஃபிலிம் மேக்கர், இன்ஸ்பிரேஷனாக வீடியோஸ் எடுக்கக்கூடியவர், அவருடைய நிலைமை இந்த மாதிரி ஆச்சு. அவரை பற்றி நண்பர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் வந்து அந்தளவு கேர்ஃபுல்லாக இருப்பார், பிளாஸ்டிக் யூஸ் பண்ணவே மாட்டார், அவருடைய கண்ணாடி கிளாஸ் தான் யூஸ் பண்ணுவார்.
பிளாஸ்டிக் சாதனங்களை அவர் யூஸ் பண்ணவே மாட்டார். அந்த அளவு ரொம்ப ரொம்ப அட்டென்ஷனோடு இருக்கிறவர். அதாவது அந்த நேரத்தில் மக்கள் என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னா, அவரை வந்து காப்பாற்றி ஹாஸ்பிட்டலில் சேர்க்கறதுக்கு பதிலாக அவங்க செல்ஃபி எடுத்துகிட்டு இருந்தாங்க, அவங்க வியூஸ் அதிகப்படுத்திட்டு இருந்தாங்க. அவருக்கு ப்ளீட் ஆகிட்டு இருந்தது. அதனால் அதிகமாக இரத்தப்போக்கு போயிட்டு இருந்ததுனால அவருக்கு இறக்க வேண்டிய நிலை வந்துச்சு. ஆத்ம சரீரத்தை விட்டு போயிடுச்சு. அதனால் நம்ம கூட அந்த மாதிரி போயிடக்கூடாது. மனித தன்மையே இல்லாத நிலைக்கு நம்ம போயிடக்கூடாது. இன்னைக்குள்ள வானிலை வந்து பாபா மனசா சேவைக்காக என்ன சொல்லியிருக்காரு? என்ன சொன்னார் பாபா? ஒரு டைம் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். அந்த டைமில் டெய்லி சகாசு கொடுக்கணும், மனசா சேவை பண்ணணும். அதனால் நம்ம பார்த்தோம், அமிர்த வேலை ஒன்று ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, அது ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. அப்புறம் ஈவினிங் யோகா ஃபிக்ஸ்டு. அப்புறம் மத்தியானம் ஒரு டைம் வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. படுத்துக்கிட்டே நீங்கள் சகாசு கொடுங்க, ஒன்றும் பரவாயில்ல. பிராமணர்களுடைய சொமான் என்ன? விஸ்வ கல்யாணக்காரி. சமஸ்காரங்களுடைய நடனம் அப்படின்னா என்ன அர்த்தம்? அடுத்த கேள்வி. சமஸ்காரங்களுடைய நடனம் அப்படின்னா பலவிதமான சமஸ்காரங்களுடையவங்க கூட ஒத்திசைவாக, அதாவது அனுசரித்து போகிறது, அட்ஜஸ்ட் பண்ணுறது. ஆத்மாக்கள் எப்படி இருந்தாலும் அவங்கள ஏற்றுக்கிறது. இவங்க இப்படி தான் தெரியுது, ஆனாலும் ஏற்றுக்கிறது. பிராமணர்கள் பிராமணர்களுடைய பரிவாரத்தில் அடுத்த கேள்வி இது, எந்த மாதிரியான உணர்வில் இருக்கணும்? அதுக்கு பதில் வந்து பார்த்திங்கன்னா, என்னுடைய ஃபேமிலி, என்னுடைய பரிவாரம் அப்படிங்கிற உணர்வில் சதா இருக்கும். இதுதான் பதில். மதுபன் வாசிகளுக்காக இது அடுத்த கேள்வி. மதுபன் வாசிகளுக்காக பாப்தாதா விசேஷமாக என்ன ஒரு லட்சியம் கொடுத்தாரு? யாருக்காவது ஞாபகம் இருக்கா? இறுதி நேரத்திற்கு முன்பாக முழுமை ஆக வேண்டும். இதுதான் லட்சியம். அச்சா, ஓம் சாந்தி.